ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம். அந்த மூவி நேம் தி கார்பஸ் வாஷர். இது ஒரு இந்தோனேஷியன் படம் காய்ஸ். ஓகே காய்ஸ், படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம ஹீரோனியும் அவங்க அம்மாவும் பாடியை கழுவுற வேலை செய்கிறாங்க, பணத்தை கழுவுற வேலை செய்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோனுடைய அம்மா இறந்துடுறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் ஒருத்தராக திடீர்னு மர்மமான முறையில் இறக்குறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட சாபத்தினால, அந்த சாபத்துலேருந்து நம்ம ஹீரோயினி விடுபட்டாங்களா இல்லையா தான் எனக்கு கதையே. சரி, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். படத்தோடைய ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயினியும் அவங்க அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஒரு சடலத்தை வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயினி அந்த பணத்துக்கு காதில் போய்ட்டு, நான் உங்களை வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அந்த பணத்தோடைய அந்த முகத்தை பார்த்தா, அந்த முகம் ஃபுல்லாக புழுவாக இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினிக்கு வாய் கொமட்டலாம் வந்துடுது. இது நான் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் எங்கே இருன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த வேலையை பார்க்குறாங்க. அப்படி அவங்களும் அந்த பாடியை திருப்பி போட்டு கழுவும்போது அந்த உடம்பு ஃபுல்லாக வெட்டு காயமாக இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோயினி பயங்கரமாக பயப்படுறா. அம்மா, என்னால் இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு கூட சொல்கிறா. ஹீரோயினுடைய அம்மாவும் சடலத்துக்கு மரியாதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி அங்கே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு அந்த போனம் உயிர் வருது. அப்படி கண் முழிக்குது. அப்படியே இங்கே கட் பண்ணி டைட்டில் கார்ட் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ மஸ்தில் ஒரு பாய் சொல்கிறாரு, முன்னாள் ஊர் தலைவி இடாவோட பேரனுக்கு திருவிழா எடுக்கிறாங்க, அதனால் எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய அம்மாவும் அந்த விழாவுக்கு வராங்க. என்னென்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு தான் அந்த இடா அவங்க. இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லோரும் கேங்காக இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோடைய அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ திடீர்னு திருவிழாவில் டான்ஸ் ஆடுற ஒருத்தன் இடா இருக்காங்களே அவங்கள பயமுறுத்துறான். அதை பார்த்து அவங்களும் பயந்து ஓடிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோனுடைய அம்மாவும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்படி வீட்டுக்குள்ளே வந்த இடா எதையோ பார்த்து பயப்படுறாங்க. இப்போ அவங்களும் சாதாரணமாகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சகஜமாக பேசுகிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த திருவிழாவுக்கு நம்ம ஹீரோனியும் வந்துடுறாங்க. இப்போ இடாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லோரும் கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு. இப்போ நம்ம ஹீரோடைய அம்மாவும் கட்டி பிடிச்சி பார்த்து வழி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த படத்துக்குள்ளே போக தான் தெரியும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயினியும் அவங்க அம்மாவும் நடந்து போயிட்டுருக்கும்போது இப்போ அங்கே ஒருத்தன் வரான். அவன் பேர் ஹாரிஃப். அவன் நம்ம ஹீரோயினோட அண்ணா. இப்போ அவனும் வீடு ரிப்பேர் பண்ணுற வேலையை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் ஊர் தலைவரோட வீடு அடிபட்டிருக்கு, ரிப்பேர் ஆகிருக்கு, அது போய் சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி ஜன்னலில் யாரோ கழுத்துக்கு அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இவங்களும் ஏந்து போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து திரும்ப ப்ரேயர் பண்ணுறாங்க. திரும்பவும் சவுண்டு கேட்குது. இவங்க கண்டுக்கிறதா இல்லை. இப்போ அங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு பின்னாடியே ஒரு பேய் வந்து அவங்க கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஹீரோனி அம்மாவுக்கும் யாரோ பின்னாடி நம்ம கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. அப்படி அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு முடிக்கும் போது பின்னாடி யாரும் அவங்க மேலே கை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோனி தான். இவங்களும் கொஞ்சம் பயந்துடுறாங்க. இப்போ அவங்க கையில் மருதாணி போட்டதை வந்து நம்ம ஹீரோனி அம்மா கிட்ட வந்து காட்டுறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்ற, ஆனால் என்னோடய ஆசை நீ என்னோடய தொழிலை நீ எடுத்துக்கணும், நீ வேலை செய்யணும் வந்து ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயினியும் அங்கேருந்து கோவப்பட்டு போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயினியும் வாஷ் பண்ணிகிட்ருக்கா சாமானுங்களாம். அப்போ கழுவிட்டுருக்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இது நம்மளோட குடும்பத்தோட தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் உன்னை வற்புறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு கோவம் வந்து, நான் சின்ன வயசுலேருந்தே இந்த தொழிலில் இருக்கேன், உங்கள் கூட தான் வந்துட்டுருக்கேன், நீங்கள் என்னென்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட சொல்கிறாங்க. நீங்கள் என் வாழ்க்கையை முடிவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட சொல்லி முடிச்சிடுறா. இப்போ அவங்க அம்மா டேபிள் மேலே ஒரு சாப்பாடு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே புழுவாக இருக்குது. அதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு அவங்க வெளியே கிளம்புறாங்க. அப்படி போகும்போது அவங்க பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க, யார் வந்து தட்டினாலும் கதவை ஓப்பன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு வெளியே வரும்போது ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா ஈடா செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதை கேட்டு நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீ வீட்டுக்குள்ளேயே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அப்படி போய் பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. அவங்கள போய் பார்த்தா கொடூரமாக இறந்து கிடக்குறாங்க. அவனோட பாடியை நானே வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி வீட்டில் இருக்காங்க தனியாக. அப்போது அவங்களோட கூரை மேலே ஏதோ சத்தம் கேட்குது. திடீர்னு கூரை மேலே இருக்க ஓடு இடிஞ்சு கீழே விழுந்துடுது. அதுக்குள்ளேருந்து மழை தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவங்களோட அண்ணன் ஆரிஃப் வரான். அவன் வந்து பார்க்குறான். சரி நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் சரி பண்ணுறான். இப்போ அவங்களோட அம்மாவும் வராங்க.
அப்படி அவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது டப்புன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அவங்கள தூக்கின்னு வந்து பெட்ல போட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒண்ணும் இல்லன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினே சொல்றாங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இவங்க எதையோ பார்த்து பயந்த மாரி தான் இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தெளிஞ்ச உடனே வெளிய வந்து அவங்களோட துணியெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க. இடாவோட ரத்தக்கறையும் இருக்கு. அதையும் போட்டு எரிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி கேட்குறாங்க, "இடாக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "கிட்ட வந்து வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி அம்மாவும் பொணத்த கழுவ போனா, அதுகிட்ட இருந்த பொருள்லாம் வந்து எரிச்சிடணும். ஏதாச்சும் ஆர்வத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினியும் வேண்டா வெறுப்பா, சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறா. இப்போ நம்ம ஹீரோயினியும் நீங்க போங்கம்மா நான் எல்லா பொருளும் நான் எரிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்போ இவங்களும் அப்படியே நடந்து போறாங்க. அப்படி போகும்போது அங்க ஒரு கண்ணாடி இருக்கு. அதில நம்ம மூஞ்ச பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி அவங்களும் அங்க போய் நின்னு பார்த்தா, அவங்க மூஞ்சி பேய் மாரி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. இப்போ அந்த பொருள்லாம் எரிச்சிட்ருப்பாங்கள்ல, அப்போ ஏதோ ஒரு துண்டு துண்டா ஃபோட்டோ கிடைக்கும். அத பார்த்து இதெல்லாம் வெடிக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்து படுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் நெனச்சுட்டு எல்லா டோரையும் மூட்டியம்மான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. இப்போ நம்ம ஹீரோயின் அம்மாவும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இப்போ கரெக்ட்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோயினி வந்துர்றா. இப்போ அவளும் அவங்க அம்மா பக்கத்துல போய் படுத்து தூங்குறா. இப்ப அவங்க 2 பேருமே கொஞ்சம் சண்டை போட்டதுக்கு சாரி கேட்டுக்கிறாங்க மாத்தி மாத்தி. இவங்க 2 பேரும் நார்மலா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ வர மாரி காமிக்கிறாங்க. அப்படி அது அவங்க ரூமுக்குள்ள போகுது. அப்போ செவுத்துல ஏதோ கை மட்டும் நிழலா வருது. நம்ம ஹீரோடைய அம்மாவும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அப்படி செவுத்த பார்க்கும்போது அவங்கள வந்து நசுக்குற மாரி இருக்கு. அவங்களால பேசக்கூட முடியல. வாய ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்படியே அவங்களும் அங்க சாகுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினியும் அப்படியே திரும்பி படுக்குறாங்க. அப்படி படுக்கும்போது அவங்க அம்மா ரத்த வெள்ளத்துல வாய ஓப்பன் பண்ணி வச்சு செத்து கிடக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினியும் கதறி கதறி அழுவுறாங்க, கத்துறாங்க. அவங்க அண்ணனையும் கூப்பிடுறாங்க. இப்ப அவங்க அண்ணனும் ஓடி வந்து பார்க்குறான். ஷாக் ஆயிடுறான். இப்ப அடுத்த நாள் அந்த ஊர்ல அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. இந்த மாரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோடைய அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்றாங்க, "பொணத்த அப்படியே வச்சிருக்கக்கூடாது. சீக்கிரமா கிளீன் பண்ணிடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் அவங்க அம்மாவோட பாடிய குளிப்பாட்டுறா. அப்படியே அவங்க உடம்ப அவ கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது, சடனா அவனோட கண்ணு ஓப்பன் ஆயிடுது. அத பார்த்து நம்ம ஹீரோயினிக்கு கொஞ்சம் அள்ளு விட்டுடுது. இப்ப நம்ம ஹீரோயினியும் அவங்க அம்மா காது கிட்ட போயிட்டு, "உங்கள குளிப்பாட்ட என்ன கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப சடனா நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஆவி அவங்களோட கைய புடிச்சு, "இது புனிதமான வேலைம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினியும் அவங்க அம்மாவோட பாடிய கிளீன் பண்றாங்க. இப்படி அவங்க அம்மாவோட வாய்க்குள்ள கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வாய ஓப்பன் பண்ணும்போது, அதுலேருந்து ஒரு பெரிய வேலி கம்பி ஒண்ணு வருது. இத பார்த்து அவங்களும் பயப்படுறாங்க. கதறி கதறி அழுவுறாங்க. யாரோ நம்ம அம்மாவ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. சுடுகாட்லயும் அவங்க அம்மாவெல்லாம் புதைச்சுறாங்க. இப்ப அவங்க சொந்தக்காரங்கலாம் வந்து ஆறுதல் படுத்திட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஃப்ரெண்டு ஹேனா இருக்காங்க இல்லையா? அவங்க நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு இந்தாக்கா கொஞ்சம் பணம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பணத்த குடுக்குறாங்க. அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும்போது சடனா அவங்க ரூம் எட்டி பார்த்தா, அங்க பெட் கவர்லாம் வந்து ரத்தமா இருக்கு. "என்னதான் ஆச்சு உங்க அம்மாக்கு உண்மைய சொல்லு. எப்படி இறந்தாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க எதுவுமே சொல்லல. டப்புன்னு கதவ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினியும் அவங்களோட வேலைய செஞ்சுட்ருக்காங்க. இப்போ அவங்களுடைய அண்ணனும் வந்து டூல் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக வரான். இப்போ நம்ம ஹீரோயினே சொல்றாங்க, "நான் தான் குளிப்பாட்டணுமா அம்மாவ? நீலாம் குளிப்பாட்ட மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவனும் கோவத்தோட டூல் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினி அந்த படிஞ்ச அந்த துணிய துவைச்சுட்டு இருக்கும்போது, அந்த தண்ணியில அந்த இரும்பு வேலி தெரிஞ்சுது. அது டப்புன்னு எடுக்கலான்னு பார்க்கும்போது, அது ஆனா இல்ல. சரி இந்த துணியில இருக்குன்னு சொல்லிட்டு துணியில உதிர்த்து பார்த்தாலும், அந்த துணியிலயும் இல்ல. இப்ப அந்த ஊர் மக்களும் நம்ம ஹீரோயினியோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸும்லாம் சேர்ந்து அஞ்சலி செலுத்தலான்னு சொல்லிட்டு ஒரு இது மாரி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அப்படி ரெடி பண்ணிட்டுருக்கும்போது, டெர்ரி சொல்றா, "இந்த மாரி அந்த சாபத்தால தான் இறந்து போயிருப்பாங்களோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஹேனா சொல்றா, "டேய் வாய மூடு கொஞ்சம் நீ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போதே ஹேனா அவங்களோட கைய வெட்டிக்கிறாங்க. இப்படி நைட்டும் ஆகுது. இப்போ ஊர் மக்களும் எல்லாரும் சேர்ந்து ஈடாவும் அவங்களோட ஹீரோயினோட அம்மாவும் ஆத்மா சாந்திறதுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ டெர்ரி பக்கத்துல இருக்க ஒரு புக்க ஒரு பேய் எடுத்துட்டு போயிருது. இவங்களும் சடனா திரும்பி பார்க்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்ல. இப்ப நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் அந்த டெடி பேயும் இடாவோட காதுல வந்து கத்துறாங்க. ரொம்ப பயந்து கத்துறாங்க. நான் சாக விரும்பலன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ ஊர் தலைவரும் யாரும் பயப்படாதீங்க. கரண்ட் தான் போயிருக்கு. நம்ம பிரேயர ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினி அவங்களுடைய அம்மாவோட ஆவியும், இடாவோட ஆவியும் பார்க்குறாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா ஆனோட பேயும் அங்க இருக்கு. ஆனா அவங்க உயிரோட தான் பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆனோட பேய் அவங்க முன்னாடி வந்து பயமுறுத்துது. நம்ம ஹீரோயினியும் பயங்கரமா கத்துறாங்க, பயப்படுறாங்க. டப்புன்னு கரண்ட்டும் வந்துடுது. இப்போ ஹீரோயினி அண்ணாவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, "ஒண்ணும் ஆகல" அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கனால எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றா. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினியும் வீட்டுக்கு வரா. அப்போ வீட்ல வரும்போது பார்க்கும்போது யாரோ பிரேயர் பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கு. இவளும் யாருன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது, டப்புன்னு அந்த உருவம் மறைஞ்சிடுது. அந்த துணி மட்டும் அப்படியே கீழ விழுந்துடுது. இவங்களும் போயிட்டு அந்த துணி எடுக்கலாம் போகும்போது, அந்த வேலி கம்பி இருக்கும்ல, அத அப்படி சரக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி காதுலயே
குத்திடுது பயங்கரமாக ஆழமா. அந்த வேலியை எடுக்கும்போது கத்தும்போது டப்புன்னு ஹீரோட அம்மா வந்து கத்தாதன்னு சொல்லிட்டு வாயை அப்படி வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஆனோட வீட்டில் யாரோ போகிற மாதிரி காட்டுறாங்க, அமானுஷமான ஒரு உருவம். இப்போ ஹானாவும் அவங்களோட பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க பையன் வந்து வெளி இடத்துல வந்து வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, ஹானாவுக்கு அந்த பையனுக்கு பின்னாடி அந்த ரூமில் ஏதோ ஒரு உருவம் அவங்கள எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. இவங்களும் கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த உருவத்தையே அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. பையனும் என்ன ஆச்சுமான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஒன்றும் இல்லை, நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ இவனும் ரூமுக்கு போயிடுறான். இப்போ இவங்களும் என்னடா அந்த ரூமில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. இப்போ அங்கே இருக்க அலமாரியோட கதவு தானாக திறக்குது. இப்போ இவங்களும் என்னதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது டப்புன்னு க்ளோஸ் ஆகிடுது. இவங்களும் எவ்வளோ திறக்க ட்ரை பண்ணுறாங்க, டைட்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவங்க நவுந்துடுறாங்க. இப்போ டப்புன்னு அந்த அலமாரி கதவை திறக்குது. இப்போ இவங்களும் என்னதுன்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு கை வந்து அவங்கள பிடிக்குது. இப்போ ஆனோட பையனுக்கு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே நின்றுருக்காங்க. இவனும் டப்புன்னு ஓடி போய் இப்படி பார்க்கலான்னு போகும்போது டப்புன்னு அந்த டோர் க்ளோஸ் ஆகுது. இவனும் அந்த டோர் உடச்சி போய் பார்த்தா அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க. இப்போ ஊர் தலைவர் நம்ம ஹீரோனி அண்ணன்கிட்ட எங்கே ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவனும் வீட்டுக்கு வந்து ஹீரோனி கிட்ட வந்து கேட்குறா, ஏன் வரல லைலா பாடியை கழுவுறதுக்காக தலைவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் பயப்படுற, அம்மாவோட பாடியை கழுவும் போது கூட ஒன்றும் இல்லை, ஏன் இப்போ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்ம ஹீரோனியை ஏஞ்சி இதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறா. இப்போ ஆனாவோட பையன் வந்து நம்ம ஹீரோனி கிட்ட வந்து கெஞ்சுறான், ரிக்வஸ்ட் பண்ணுறான் இந்த மாதிரி வந்து கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோனி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இப்போ அந்த ஊரில் இருக்கார் இல்லையா போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து இந்த மாதிரி அட் அ டைமில் 3 பணம் வந்திருக்கு, எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்குது, அதனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஊரோட தலைவரும் அந்த பையன்கிட்ட கேட்க, இல்லை எங்கள் அம்மா இயற்கையாக செத்தாங்க, போஸ்ட்மார்ட்டம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோனியை தான் காட்டுறாங்க. அப்படி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஆனோட பேய் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இவங்களும் லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தா அந்த பேய் அவங்க முன்னாடி உட்காந்துருக்கு. திரும்ப அவங்க கண்ணு முடிக்கிறாங்க. அப்படி அவங்க திரும்பி படுக்கும்போது திரும்ப அந்த பேய் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இவங்களும் பயந்து அடித்து ஓடி வெளியே வந்துடுறாங்க. பார்த்தா அவங்க அண்ணன் நின்றுட்டுருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்குறான். ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சமாளிக்கிறாங்க. இப்போ அவங்க அண்ணனும் அந்த பையன் வெளியே தான் வெயிட் பண்ணுறான், அவங்க அம்மாவோட பாடியை கழுவுறதுக்காக ஒன்று ஹெல்ப் கேட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் கேட்குறாங்க, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், நம்ம அம்மா எப்படி ரத்தம் வந்து எடுத்து இறந்து போனாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க அம்மாவும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே எங்கள் சீன் கட் பண்ணால் நம்ம ஹீரோயினி அந்த பாடியை கழுவுறதுக்காக வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினியும் அந்த ஹேனாவோட பாடியை வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அவங்களும் அவங்களோட வாயை செக் பண்ணி பார்க்குறாங்க, ஏதாவது இரும்பு கம்பி இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணுறாங்க. டப்புன்னு அந்த பாடி தானாக எழுந்துக்கிட்டு அதோட வயிற்றை காமிக்குது, அடித்து காமிக்குது. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த வயிற்றை பார்த்தா அங்கே அந்த இரும்பு கம்பி இருக்குது. இப்போ அந்த இரும்பு கம்பியும் அவங்க பயந்துக்கிட்டே எடுக்கிறாங்க. அப்படி உக்காண்ட்டு இருந்த அந்த பாடி டப்புன்னு அந்த நம்ம ஆனா மேலே விழுந்துருது அந்த பாடி. இப்போ அவங்களும் படுக்க வச்சுறாங்க. இப்போது அந்த பாடியோட கண் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. இவங்களும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் திரும்பவும் ஓப்பன் ஆகுது. இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் திரும்ப அது ஓப்பன் ஆகுது. அப்போ டப்புன்னு அந்த பாடி நம்ம ஆனாவோட கையை பிடிச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம ஆனாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஒரு வழியா ஆனாவோட பாடியை புதைக்கிறதுக்காக எடுத்துன்னு போயிடுறாங்க. இப்போ ஆனாவோட பையன் இருக்கான். இப்போ அவனும் வெளியூருக்கு போய் வேலை செய்யறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். அப்போது அவன் சொல்கிறான், ஆனா எங்கள் அம்மா இறக்கும்போது 100ன்னு சொல்லிட்டு பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோனியும் கேட்குறாங்க, இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவனும் அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் காட்டுறான். இப்போ நம்ம ஹீரோனியும் புரியலன்னு சொல்லிட்டு இப்போ அவன் சொல்கிறான், இல்லை இருக்காங்க பார்த்தியா 100, நம்ம சின்ன வயசில் நம்ம கூட இருந்தாங்க, ஆனால் அங்கே இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, தெரியல, அங்கே எதுவும் பல ஆம்பளைங்க கூட தொடர்பு இருந்தனால அந்த ஊரை விட்டு போயிட்டுருக்காங்க, ஆனால் என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ இவங்களும் அவனுக்கு தெரியாமல் அந்த ஃபோட்டோ ரகசியமாக எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனியும் அங்கே வீட்டாண்ட வராங்க. பார்த்தா அவங்க வீட்டோட கூரை அந்த உடஞ்சிருக்கு. அவங்க அம்மா இறக்கும்போது எப்படி உடஞ்சதோ அதே மாதிரி. இப்போ நம்ம ஹீரோனி கிட்ட டெடி வரா. அவங்க நம்ம ஹீரோனியோட அம்மாவோட ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து அவங்க 3 பேர் இறந்ததுக்கு சாபம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோயினி அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு ஹீடாவோட பாடி எடுக்கிறா. பாடி எடுத்தார்ல, அந்த இரும்பு கம்பி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறா. அப்படி பார்க்கும்போது அவங்களோட பாடியில் இரும்பு கம்பி இருக்குது. அப்படி அங்கே செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சுற்றி அப்படி பொணங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்து அவங்க பயந்து எப்படி அடித்து பிடிச்சி மேலே வந்துடுறாங்க, வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி யாராவது ஈடாவோட பாடி எடுத்து தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோனையும் அதை கேட்டுட்ருக்காங்க. அப்படி கேட்டுக்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த இரும்பு வேலி இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினி இன்னொரு பற்றி ஏதாவது தெரியணும்னு சொல்லிட்டு இடாவோட வீட்டுக்கு வரா. இப்போ அவங்க வீட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கதை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு அந்த டோர் தானாக ஓப்பன் ஆகுது.
அவங்களும் உள்ளே போய் அந்த பழைய ஃபோட்டோவை பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி டூட்டி வந்துடுறா. நம்ம ஹீரோயினியும் டூட்டி கிட்ட எப்படி நூறு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, "நூறு ரொம்ப மோசமான லேடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "அவனால தான் எங்கள் வாழ்க்கையே போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக அவங்க மூஞ்சி அவங்களே அந்த தோல்லாம் பிச்சிக்கிறாங்க. "போதும் நிப்பாட்டுங்க, என்ன பண்ணுறீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கதறா. கொஞ்ச நேரத்தில் பின்னாடி யாரும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்றாங்க. யாருன்னு பார்த்தா டியூட்டி. அப்போது இப்போ வந்தது பேய் போல். டூட்டியோ நம்மளாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை வெளியே கூட்டின்னு வந்துடுறாங்க. இப்போ எங்கள் சீன் கட் பண்ணால் அவங்க நம்ம ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்களோட அண்ணன் என்ன இது வீடு ஃபுல்லாக சேராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினி ரூம்குள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா அந்த மண்வெட்டி நம்ம ஹீரோயினோட கட்டில் கடியில் தான் இருக்குது. இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினியும் அங்கே வந்துடுறா. இப்போ அவங்க அண்ணனை கேட்குறான், "நேற்று நைட்டு நீ தான் போய் அந்த வேலையை பார்த்து விட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினியும் சொல்கிறாங்க, "நம்ம அம்மாவும் அவங்க அந்த 2 பேரும் ஏதோ மர்மமான முறையில் இறந்து போனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவனும் சொல்கிறான், "போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ இவ சொல்கிறா, "இதுக்கும் போலீஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இப்போ அவங்க அண்ணன்கிட்ட அந்த இரும்பு கம்பி எடுத்து காமிக்கிறா. "இந்த கம்பி நம்ம அம்மா வாயில் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர் செத்தாங்களே அவங்க உடம்புலேயும் இருந்தது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க சும்மா சாகல, ஏதோ சாபத்தால தான் செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை டெடி ஜன்னல் கிட்டேருந்து கேட்டுட்டு ஊரில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லி விட்டுறா. இப்போ அன்றைக்கி நைட்டு டெடி கிட்ட நூறை பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ அவங்ககிட்ட, "ஏன் இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக பொய்யான விஷயத்த சொல்லிகிட்ருக்கீங்க, ஏன் ஊர் ஃபுல்லாக பரப்பிட்டுருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக அங்கே அந்த போலீஸ்காரன் வந்துடுறாரு. "ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கேட்குறாங்க. இப்போ அந்த போலீஸ்காரன் சொல்கிறாரு நூறை பற்றி. என்னென்னா, "நூறு இறந்துட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு உன் வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் நூறு சூசைட் பண்ணி தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோனி கேட்குறாங்க, "நூறோட பொண்ணு எங்கே இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அவரும் அவங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தனியாக கூட்டின்னு போகிறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, "ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் முதல்ல என்கிட்ட சொல்லு, உன்னால் தனியாலாம் எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினை டெடியை பார்க்க உள்ளே வராங்க. பார்த்தா டெடிக்கு பேய் பிடிச்சிடுது. கதவை டப்பால்னு சாத்திடுது. நூறோட பேய் தான். நம்ம ஹீரோயின்கிட்ட ஹெல்ப் கேட்குது. இப்போ அந்த பேயும் நம்ம ஹீரோயினியை கொல்ல பார்க்குது கழுத்தை பிடிச்சி. இப்போ நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி விட்டு ஒளிஞ்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. இப்போ அவங்க உடம்புல இருந்தும் பேய் போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினி ஆனாவோட வீட்டுக்கு போகிறா. அங்கே ஒரு டைல்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அந்த நூறு இருப்பாங்க இல்லையா, அவங்க ஃபோட்டோலாம் சேர்த்து எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் அங்கே இருக்குது. அப்படி அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. அது யாருன்னு பார்த்தா நம்ம நூறோட பொண்ணு ரிக்கா, நூறோட பொண்ணுன்னு சொல்லிட்டு தெரிய வருது. இப்போ டூட்டியை காட்டுறாங்க. டூட்டியை மர்மமான கை வந்து அவங்க மூக்க மூடுது. அங்கேயும் டெடியும் செத்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினி டூட்டியை பார்க்க வராங்க. டூட்டி பார்த்தா நமாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினி வந்து டூட்டி கிட்ட இறந்து போனவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. பார்த்தா அது நூறோட பேய். முன்னாடி நடந்த சம்பவத்தை எல்லாம் ஒரு ஃபேஸாக மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்கு. என்னன்னா, "நீங்கள் தான் எங்களை பொய்யான விஷயத்த சொல்லி எங்களை சாவடிச்சாங்க, இவங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த மாதிரி பொம்பளைங்களாம் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இப்போ நம்ம டூட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த பேய்கிட்ட தப்பிக்கிறதுக்காக பாத்ரூமில் ஒளிஞ்சிட்ருக்காங்க. பார்த்தா அந்த பேய் அந்த பாத்ரூம்லேயே வச்சு கம்பியில் சொருகி சாவடிச்சிடுது. இப்போ நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிட்டு இருந்த பேய் அந்த கண்ணிலேருந்து ரத்தமாக வருது. இப்போ கரெக்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, டூட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அவங்க செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு பேய் சொல்லுது. இதை கேட்டு இவங்களும் அடிச்சு பிடிச்சி வெளியே வராங்க. இப்போ நம்ம ஹீரோயினியும் டூட்டியோட பாடியை கழுவுறதுக்காக போகிறா. அப்படி கழுவும் போது அவங்களோட கண்ணில் குத்திருந்த அந்த ராடை எடுக்க பார்ப்பா. அப்படி எடுக்க ட்ரை பண்ணும்போது திடீர்னு அந்த பாடி தானாக ஏந்து உக்காந்துக்கும். நம்ம ஹீரோயினுக்கும் அள்ள விட்டுருது. இப்போ டூட்டியோட கை மூலமாக அந்த கம்பி இரும்பு ராடில் இரும்பு கம்பி அப்படியே ட்ராவல் பண்ணி அவங்க வாய் வழியாக வெளியே வருது. இப்போ நம்ம ஹீரோயினியும் அந்த கம்பி எடுக்க ட்ரை பண்ணுறா. பார்த்தா செத்துப்போன அந்த ஆவிங்களாம் வந்து நம்ம ஹீரோயினை மிரட்டுது, ஹெல்ப் கேட்குது. இப்போ வெளியே அந்த போலீஸ்காரன் தட்டுறாரு, "கதவை திறம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போ அந்த பேய் அந்த ராடை வச்சு நம்ம ஹீரோயினையும் கொல்ல பார்க்குது. இப்போ நம்ம ஹீரோயினையும் மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. இப்போ அந்த போலீஸ்காரும் ஊர் மக்களும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினி மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க. அவங்க எழுந்துற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணிட்டு அவங்க எழுந்தோடனே அவங்ககிட்ட சொல்கிறாங்க, "இந்த மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறேன் இந்த பாடியை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், "நீ ஏமாத்துற, ஏதோ ஒன்று மறைக்கிற எவிடன்ஸை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினியும் நூறோட பொண்ணை பார்த்துட்டு இவ தான் காரணம்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணுறா. எல்லாத்துக்கும் இவ தான் காரணம், இவங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. "நீ இதில் தலையிடாத, எல்லாம் அவங்க செஞ்ச பாவம்" அப்படின்னு சொல்லிட்டு ரீக்காவும் போயிடுறா. நம்ம ஹீரோயினியும் ரீக்கா பிடிக்கிறதுக்கு போகிறா. இப்போ அங்கே இருக்க ஒரு பொம்பளைக்கு பேய் பிடிச்சது, கீழே வந்துடுறாங்க. இப்போ மிச்ச பொம்பளைங்களாம் ரீக்கா வீட்டில் போய் அவளை அடிக்க பார்க்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினியும் அவங்க அம்மாவெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஹீரோயினோட அம்மா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ரீக்கா வீட்டில் கள்ள தூக்கி அடித்து ரீக்காவை கொடூரமாக சாவடிக்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து அடித்து. ஆனால் டெரி மட்டும் எதுவும் பண்ணாமல் கும்பல் நின்றுட்டுருக்காங்க.
இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. அதே மாரி தான் ரீகாவ போட்டும் அடிக்கிறாங்க. ரீகா சொல்றா, "இதெல்லாம் அவங்க செஞ்ச பாவம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "திரும்ப திரும்ப பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் திரும்ப அவள போட்டு அடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினே நின்னுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா வந்து, "நாங்க செஞ்ச பாவத்த தான் இப்போ அவங்களும் செஞ்சுட்ருக்காங்க. சீக்கிரமா போய் தடுத்து நிறுத்து" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் தடுக்க பார்க்குறா. ஆனா முடியல. இப்போ அவங்க அண்ணனும் வந்து தடுக்க பார்க்குறான். பார்த்தா அவங்க அண்ணன் தலையிலேயே அடிச்சிடுறாங்க. அங்கேயே அவங்க அண்ணனும் இறந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயினையும் அவங்க அண்ணன் எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஆனா அவங்க அண்ணன் எழுந்துக்கவே இல்ல. இப்போ ஊர் மக்களும் நம்மளுக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினையும் அவங்க அண்ணன் இறந்து போறத நினச்சு கதறி கதறி அழுவுறாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ ஒரு பாடிய கழுவிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு குண்டு ஊசி எடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு புரியுது இன்னொரு சாபம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படிங்க கதை முடிக்கிறாங்க. சரி சொல்லுங்க கைஸ் படம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல. ஓகே பை கைஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.